இந்த மாதிரி சாகியாக இருந்த செஸ்ட்டை நான் எப்படி ஷேப்புக்கு கொண்டு வந்தேன்னு சொல்கிறேன். நான் சொல்கிற இந்த ஒர்க் அவுட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒர்க் அவுட்டு கூட ப்ராப்பராக ப்ரோட்டீனை ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 3 to 6 மந்த்தில் ரிசல்ட் வரும். ஏன் 3 to 6 மந்த்ஸ்னு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு மாதிரி மெட்டபாலிசம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வேரியேஷனாக ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ் போடுங்க. இது 3 செட் கண்ட்ரோல்டாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக புஷ் பண்ணுங்க. அடுத்த வேரியேஷனாக இன்க்ளைன் தம்பிள் ப்ரெஸ். நம்ம செஸ்ட்டில் மேக்ஸிமம் மசில் இருக்கிறது அப்பர் செஸ்ட்டு தான். ஸோ இன்க்ளைன் தம்பிள் ப்ரெஸ்ஸில் பண்ணுங்கள் நல்லா கண்ட்ரோல்டாக. அடுத்த 2 ஒர்க் அவுட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிக்ளைன் பெக் ஃப்ளையில் போடுங்க. அப்படி இல்லைனா டிக்ளைன் தம்பிள் ப்ரெஸ் போடுங்க. இது நம்ம லோவர் செஸ்ட்டுக்கு நல்ல ஷேப் கொண்டு வரும். லாஸ்ட்டாக செஸ்ட் டிப்ஸ் பண்ணுங்கள். இதுதான் செஸ்ட்டோட திக்னஸும் ரவுண்ட் ஷேப் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். 1 மினிட்டில் இந்த ஒர்க் அவுட்டை பார்த்தீங்க. நவ் உங்களுடைய டர்ன். நீங்களும் உங்கள் சாகியான செஸ்ட்டை ஷேப்புக்கு கொண்டு வரலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி.